Mic check, mic check. Okay, it is recording. I go to gyms every day இல்லைனாலும் ரெகுலராக போவேன். I meet a few people there. நம்ம மீட் பண்ணுறவங்க மேலெலாம் ஒரு இம்ப்ரெஷன் வரும்ல நம்மளுக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ன்றது லைக் அது வந்து அவங்களோட ஆட்டிடியூட் வச்சுருக்கலாம், அவங்களோட ஃபிசிக் வச்சுருக்கலாம், அவங்களோட லுக்ஸ் வச்சுருக்கலாம். பை த வே லுக்ஸுன்றது நான் எதை மீன் பண்ணுறேன்னா, அவங்க உங்களை பார்க்குறதும் சரி, இல்லை அவங்க மற்றவங்கள பார்க்குறது, மற்றவங்கள ட்ரீட் பண்ணுற விதத்தை வச்சு உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வரும்ல. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கீப்ஸ் சேஞ்சிங். ஒருத்தவங்களுக்கே சொல்லணுன்னாலே அவங்க மேலே இன்றைக்கி இருக்க இம்ப்ரெஷன் உங்களுக்கு மேபி ஒரு 1 வீக் கழிச்சு மாறலாம், இல்லைனா ஒரு 1 மந்த் கழிச்சு மாறலாம். அது உங்களுக்கே அந்த ட்ரான்சிஷன் வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலேஜில் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்திருக்கும்? அவங்க மேலே சேம் இம்ப்ரெஷன் இருந்திருக்குமா? ஒரு வேளை நீங்கள் அவங்க மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருந்து ஒரு குட் இம்ப்ரெஷனாக மாறி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்த உடனே இவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, இவங்க வந்து பார்க்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்ற மாதிரி இம்ப்ரெஷன் வந்தவங்க லேட்டராக அவங்க வேறு மாதிரி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தீஸ் இம்ப்ரெஷன்ஸ் கீப் சேஞ்சிங் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் அவங்களோட ரியல் கேரக்டர்னு நம்மளால் சொல்லிட முடியாது. இட்ஸ் அன் இம்ப்ரெஷன் தட் இஸ் பில்ட் இன்டு யுவர் மைண்ட். ஸோ உங்கள் மைண்டில் நீங்கள் எப்படி அவங்கள பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றது தான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். டிஃப்ரெண்ட்டான விஷயம்லாம் கிடையாது. யாரை பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும். இதுதான் வந்து இந்த ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மிஸ்கின் கூட ஒரு ஈவெண்ட்டில் அழகாக சொல்லியிருப்பார். லைக் நம்ம எப்பயுமே வந்து நம்ம கையில் ஒரு தராசு வச்சுருப்போம். யாரையாவது நம்ம மீட் பண்ணுறோன்னா உடனே அந்த தராசை வெளில எடுத்து வெயிட் போட்டு இவங்க என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா, உடனடியாக பாக்கெட்லேருந்து ஒரு திராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா, நில்லு அப்படின்னு. ஸோ ஈஸிலி வி ஜட்ஜ் பீப்புளில் பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடுவோம். அதாவது ஜட்ஜே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட சில பேரை பார்த்தோன்னே நம்ம நல்லா சிரித்து பேசுவோம். பட் சில பேர்கிட்ட வந்து கொஞ்சம் டீசெண்டாக லைக் மெயின்டைன் பண்ணுவோம்ல, அது கூட கிட்டத்தட்ட ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான். லைக் இவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் பயங்கரமாக இருக்காங்க, அதனால் வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் அதே மாதிரி ஒருத்தர் சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கார் எல்லார்ட்டையும்னா அவர்கிட்ட நம்ம பேசுகிறப்போ வி வில் ஆக்சுவலி ஹாவ் அ ஸ்மைல். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக நம்ம அந்த கான்வர்சேஷன்ஸ் பேசுவோம். லைக் அவங்கள அப்ரோச் பண்ணுறதும் சரி, அந்த வெல்கமிங்கான ஒரு கான்வர்சேஷனலான ஒரு விஷயம்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும்ல. ஸோ அதுலேயுமே வந்து ஜட்ஜே பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக ஒரு லெவல்லையாச்சும் ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டாக இருந்தால் புரட்டா கரெக்டா. ஸோ ஜட்ஜ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். பட் ஹேவ் யூ சாட் சம்வேர் அண்ட் தாட் அபவுட் யுவர் செல்ஃப் கேரக்டர்? அதாவது ஒரு இடத்துல உட்காந்து உங்களோட செல்ஃப் கேரக்டரை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ செல்ஃப் கேரக்டர்னால் நான் எதெல்லாம் சொல்ல வரேன்னா, லைக் உங்கள் பிஹேவியர், லைக் ஹவ் யூ டாக் டு பீப்புள், ஹவ் யூ சோஷியலைஸ் வித் பீப்புள், மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களோட குட் ஹேபிட்ஸ், உங்களோட பேட் ஹேபிட்ஸ், அவங்கள எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க, மற்றவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்கன்றதை தாண்டி அந்த நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த இமேஜும் உங்களோட ரியல் இமேஜும் ஒத்து போகுமா, இல்லை அந்த 2 விஷயத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். லைக் உங்களோட குட் ஹேபிட்ஸ் அண்ட் பேட் ஹேபிட்ஸ். ஸோ நான் ஏன் குட் ஹேபிட்ஸ்னு இந்த இடத்துல சொல்கிறேன்னா, யூ ஆல்சோ நீட் செல்ஃப் அப்ரிஷியேஷனில். ஒரு குட் ஹேபிட்னா நீங்கள் அதை ஒரு சில எஃபர்ட் போட்டு தான் உங்கள்கிட்டயே நீங்கள் அதை வச்சுருக்கீங்க. லைக் எஃபோர்ட்டாக இல்லைனா உங்களுக்கு பிடிச்சே வச்சுருக்கீங்கன்னா கூட இட்ஸ் அ வெரி குட் திங் டு ஹேவ் இட் யோர் செல்ஃபில். அதுக்கு வந்து செல்ஃப் அப்ரிஷியேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் ஆல்சோ சம் ஜென்ரல் பிஹேவியர் ஆஃப் யுவர் செல்ஃப். இது எல்லாமே தான் உங்களோட செல்ஃப் கேரக்டராக நான் வந்து மென்ஷன் பண்ணேன் இந்த இடத்துல. ஸோ எதுக்காக நான் என்னை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, அதாவது உங்களோட செல்ஃப் கேரக்டரை பற்றி உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா இட் வில் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் யுவர் செல்ஃப். அதாவது உங்களோட செல்ஃப் கேரக்டரை பில்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் யூ டு டிடெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். அதாவது அன்கான்ஷியஸாக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அன்கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸாகவே சரி, அதை வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ராங்காக இருக்கும். ஓகே, மித்தவங்கள பற்றி பேசி இது தப்பாக கரெக்டான்றதை நம்ம சொல்கிறோம்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் அன்கான்ஷியஸாக நம்ம பண்ணுற விஷயங்கள் தப்பாக கரெக்டான்றதை நிறைய இடத்துல மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ யூல் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச் யுவர் செல்ஃப்னு சொல்ல மாட்டேன், பட் சின்ன சின்ன திருத்தங்கள் இல்லைனா ஒரு நல்ல விஷயமே நீங்கள் அன்கான்ஷியஸாக பண்ணுறீங்களா கூட யூ கேன் செல்ஃப் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். அதாவது இது நம்ம பண்ணோம்ல, நல்ல விஷயமாச்சு அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம நேச்சுரலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம்ல,
அது யோசிக்கிறப்போ ஓகே நம்ம இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் பண்ணுமா, ஓ நம்ம தான் இதை பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் வரும். உள்ளுக்குள்ளேயே ஓகே இது நம்ம கண்டினியூ பண்ணணும், அது அன்கான்ஷியஸாக நடந்தாலும் கான்ஷியஸாக இதை நம்ம இன்னமும் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சூப்பர் ஃபீலிங் வரும் அந்த இடத்துல. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஸோ ஒய் டூ திஸ்? இப்போ நான் சொன்ன எல்லாமே பண்ணுறது வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கோ லைக் இவங்கக்கிட்ட வந்து நான் இப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு, நான் இதெல்லாம் பண்ணுறேன் உங்களை விட நான் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கெலாம் கிடையவே கிடையாது. திஸ் திங் இஸ் ஃபார் யூ டு ஃபீல் கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். ஃபார் யூ டு ஃபீல் கான்ஃபிடென்ட். ஐ ஃபீல் லைக் இப்போ இருக்க ரொம்ப ட்ரெண்டியான ஜென்ரேஷன் வந்து தே திங்க் தீஸ் ஆர் ஸோ, இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் பில்ட் பண்ணணும், ரிஸ்லாம் வந்து இருந்தால் தான் வி கெட் அட்ராக்டட் டு பீப்புள் இப்படின்லாம் சொல்லி தே மோஸ்ட்லி ஃபர்கெட் தி பேசிக் மேனர்ஸே நிறைய இடத்துல. ஐ திங்க் தே ஆர் ஃபாலோயிங் அப்பார்ட்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம். ஓகே இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். திஸ் இஸ் நாட் what I plan to talk. I'll get into the topic. So இதெல்லாம் பண்ணுறதுனால you will feel good or you will feel confident. ஓகேவா? ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு இது கிடையவே கிடையாது. அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து they get offended லைக் உங்களோட ஆட்டிடியூடால், உங்களோட பிஹேவியரால். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது பர்சனலாக. அவங்களோட மென்டாலிட்டியை எப்படி டியூன் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரியான ஆட்டிடியூடோ சரி, இந்த மாதிரியான பிஹேவியரோ சரி, தே டோன்ட் லைக் இட். இது வந்து அவங்க மேலே தான் தப்பு. இல்லைனா இப்போது எனக்கு எதிரில் இருக்கவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கான், லைக் எந்த மாதிரி ஆட்டிடியூடாக இருந்தாலும் அவங்களுக்கு செட் ஆகாது. அதர் தேன் ஹிம் டிசைனிங் அ கேரக்டர் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் டு ஹிம். அந்த மாதிரி லைக் அவங்க மனசில் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். என் ஃப்ரெண்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், என் ஃப்ரெண்ட்னா அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசில் ஒன்று இருக்கும். அது மாதிரி நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. அது வந்து ஒரு ப்ராப்பராக எத்திக்ஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு கேரக்டராகவே நீங்கள் இருந்தீங்கனாலும் தே வுட் ஹேட் தட் திங். எத்திக்கலாக ஒரு சில விஷயம் நம்ம மனசுக்கே தெரியும், இதெல்லாம் வந்து கரெக்டாக இல்லையா, இல்லை ஃப்ரெண்டே வந்து இந்த மாதிரியான தப்பு பண்ணாலும் எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இஃப் ஹீ இஸ் கோயிங் இன் அ ராங் வே, நான் அவனை கூப்பிட்டு சொல்லுவேன் இது வந்து தப்பான வழி அப்படி சொல்லிட்டு. ஐம் நாட் தட் ஒன், அதாவது நீ தப்பே பண்ணாலும் கூட கை கோத்து நிற்பேன், லைக் நீ தப்பே பண்ணாலும் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த கதையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. டு பி அ குட் ஃப்ரெண்ட் இஸ் ஐடென்டிஃபையிங் இஸ் மிஸ்டேக்ஸ். அதாவது அவன் தப்பாக போகிறானா, வா போகலாம், அவனை தப்பாக நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி விஷயம் கிடையாது. அவனை கூப்பிட்டு திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறதுல தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நானும் அப்படி தான், என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான். இஃப் ஐ கோ இன் அ ராங் பாத் they'll tell me that you're traveling in a bad way or wrong way or anything. கரெக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நான் என்ன நான் பேசுகிறேன்னு வர்றதை தவிர மீது எல்லாமே பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து மித்தவங்களை ஹேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஓகே மித்தவங்க உங்களை ஹேட் பண்ணுறது தட்ஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் மித்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கோ சரி, இல்லை உங்களே நீங்கள் ஹர்ட் பண்ணுறது கூட நீங்கள் இதனால் யூ மே பில்ட் அ டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லாமே. ஸோ இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் உங்களோட பிஹேவியர் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் சம்டைம்ஸ். அண்ட் இது அவங்களோட கேரக்டருக்கு ஐ திங்க் தட்ஸ் நேச்சுரல். பிகாஸ் எந்த மாதிரியான கேரக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே ஏதோ ஒரு விஷயம் வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யும். இது நேச்சுரல் தான். சோஷியல் லைஃப் அப்படின்னு பார்க்குறப்போ இது ஒரு ஃப்ளாவாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஐ ஹவ் பீன் தட் கை. நான் இப்போது வந்து டோட்டலாலாம் மாறினதாக கிடையாது. மேபி ஒரு 70% சொல்லலாம். எனக்கு வந்து பாதரே பண்ணக்கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் பாதர் பண்ணோம். மேபி ஒரு ஃபுல் டே வந்து எனக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். எண்ட் ஆஃப் தி டே நான் வந்து தூங்குறப்போ மைண்ட்குள்ளே ஒரு 1000 தாட்ஸ் ஓடும். ஏன் இந்த விஷயம் இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடக்கக்கூடாது, ஏன் அந்த விஷயம் இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்கக்கூடாது. பட் ஓகே, அது எப்படி எந்த விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ அந்த விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பொறுமை வந்து அட்லீஸ்ட் எனக்கு இருக்குன்றத இட்ஸ் ஸோ ஹாப்பி. கெட்டிங் பேக் டு த பாயிண்ட், நம்ம செல்ஃப் கேரக்டரை பற்றி ஒரு அனலைசிங்கை போட்டோன்னு வைங்களேன், நம்மளோட ஃப்ளாஸ், மிஸ்டேக்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் தெரிஞ்சிக்கவும் முடியும். அதை பற்றி நம்ம இப்படி தானா அப்படின்றது. ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம இப்படி தான் இருக்குமான்றது நம்மளோட கான்ஷியஸ்க்கு தெரியாது. சாரி, எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மித்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்போமே தவிர நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுலையோ வி டோன்ட் ஷோ இன்ட்ரெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா செகண்ட்லி கான்ஷியஸாக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். லைக் ஓகே நம்ம இதுதானா, ஓகே நம்ம இப்படி தான் பண்ணோமா, ஓகே நம்ம இப்படி தான் இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா யூ கேன் ட்ரை சேஞ்சிங் இட் ஆர் யூ கேன் புட் அன் எஃபோர்ட். அதாவது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த எஃபோர்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம். சப்போஸ் அந்த ஃப்ளா உங்களை மட்டும் தான் பாதிக்குதுன்னா
இட்ஸ் ஓகே. பட் மித்தவங்களையும் பாதிக்குதுன்னா யூ காட் நோ சாய்ஸ் அதர் தேன் சேஞ்சிங் இட். அட்லீஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. கண்டிப்பாக இட் வில் ஒர்க் அவுட். நீங்கள் ஜென்யூனாக எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் கண்டிப்பாக மாறும். இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், சரி இப்போ இதெல்லாம் யாரா அவங்ககிட்ட கேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள்லாம் இந்த ஒரு விஷயத்த சொல்ல தான். தட் இஸ் வி மே பி டிஃப்ரெண்ட் பை லாங்குவேஜ் ஆர் பை அப்பியரன்ஸ் ஆர் பை ஒரிஜின், அதாவது விச் பிளேஸ் வி கம் ஃப்ரம், ஆர் பை ஏஜ் ஆர் ஜெண்டர் ஆர் வாட் எவர். வி மே பி டிஃப்ரெண்ட் பை தீஸ் ஃபேக்டர்ஸ், பட் எண்ட் ஆஃப் தி டே we're all human beings with a lot of similarities. எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லோரும் மனுஷங்க தானேங்க. அது நம்மளுக்குள்ளே ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்குது. அது வந்து நம்ம பார்க்குற நிறைய பேரே வந்து தன்னை மனுஷங்களே கிடையாது, ஏதோ வேறு விதமான ஸ்பீஷீஸ், நம்ம மனுஷங்களை விட தாண்டி ஏதோ ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நம்மலாம் யாருமே கிடையாது ஆக்சுவலாக. அதாவது பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, மீன், இது மாதிரி நம்மளும் ஒரு ஸ்பீஷீஸ் தான். ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதர் தேன் காட் கேவ் அஸ் சிக்ஸ்த் சென்ஸ் ஆர் சயின்ஸ், நீங்கள் எது நினச்சிக்கிட்டாலும் சரி. அதுங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க ஒரே விஷயம் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சென்ஸ். அது கூட எனக்கு தெரில, என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், நிறைய பேர் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அண்ட் நம்ம எல்லோரும் கோ த்ரூ பண்ணுற விஷயங்களும் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இங்கே ஒருத்தன் ஏழையாக இருக்கானா அவனுக்கும் பிரச்சனை இருக்கும், இங்கே ஒருத்தன் மிடில் கிளாஸில் இருக்கானா அவனுக்கும் பிரச்சனை இருக்கும், அங்கே ஒருத்தன் ஃபில்த்தி ரிச் செம்ம பணக்காரனாக இருக்கானா அவனுக்கும் பிரச்சனை இருக்கும். அவன் லெவலுக்கு அவனுக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். அதாவது இவனுக்கு இவன் பிரச்சனை பெருசாக இருக்கும், இவனுக்கு இவன் பிரச்சனை பெருசாக இருக்கும், அங்கே இருக்க ஒருத்தனுக்கு அவன் பிரச்சனை பெருசாக இருக்கும். அவன் லெவலுக்கான பிரச்சனைகள் அவனுக்கு இருக்க தான் செய்யும். எந்த பிரச்சனைக்கு பேசுறது, அதுலேயும் நம்ம எல்லோரும் சிமிலர் தான். ரிமெம்பர் ஒன் திங், இன்டென்ஷனலாக யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க பை வேர்ட்ஸு, பை பிஹேவியர் ஆர் பை எனி திங். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஆக்டர்ஸே எடுத்துக்கோங்களேன். சோஷியல் மீடியாலலாம் எவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க எல்லாரையும், பட் அவங்க அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அது நம்மளுக்கு தெரியும், நிறைய இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அதெல்லாம் அவங்கள ஹர்ட் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறீங்க. தளபதி எடுத்துக்கலாம், விஜய் சார் எடுத்துக்கலாம். விஜய் சாரே வந்து நிறைய இதில் சொல்லியிருக்காரு, லைக் இக்னோர் நெகட்டிவிட்டி. இன்டர்வியூஸ்லும் சரி, இல்லை ஒரு ஸ்பீச்சில் கூட சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொன்னால் உங்களுக்கு என்னங்க, நீங்கள் பாட்டு போங்க, இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை அவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நெட்டில், அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட ஹர்ட்டே ஆகாதுன்னு நான் நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக அவருக்கு ஹர்ட் ஆகும். அந்த பொலிட்டிக்கல் கேதரிங், அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் மாநாட்டில் கூட அவர் பேசியிருப்பார்ல, கொஞ்சம் ஹெவியான ஸ்பீச்சாக இருந்திருக்கும். ஸோ அதில் கூட அவர் பேசுகிறப்போ ஐ கேன் லிட்ரலி ஃபீல் ஹவு மச் பெயின் ஹி வென்ட் த்ரூ. கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோவத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதாவது எவ்வளோ ஒரு அப்யூஸ், எவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி அவர் மேலே திணிச்சு கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். அந்த ஹர்ட்டெல்லாம் தாண்டி தான் அந்த ஒரு இதை பில்ட் பண்ணி அவங்க அது ஹர்ட் ஆகலை, இதை வந்து இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா அவர் ஹர்ட் ஆனன்னு காமிச்சிட்டாங்கன்னா தேர்ஸ் a lot of followers for himல. அவங்களுக்கும் அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆகிடும்ல. அதனால் he says like இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு. அது இவங்க இக்னோர் பண்ணுறாங்கன்றதுக்காகவே அவங்கள திருப்பி அடித்து அவங்களுக்கு வந்து ஹர்ட்டே ஆகாதுன்னெலாம் நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இன்டென்ஷனலி டோன்ட் ஹர்ட் எனி ஒன் ஆர் டோன்ட் அப்யூஸ் எனி ஒன். ரீசெண்டாக கூட திஸ் கேர்ள் சமீஹா இருக்காங்கள்ல, அந்த ஃப்ரைஸ் வித் பொட்டேட்னு அந்த பாட்காஸ்ட் பண்ணுறவங்க, அவங்க கூட இந்த யுவன் கூட சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. தென்பாட்டு சீமையிலே தென்பாண்டி. Yes, you're singing the lyrics wrong. I don't know the lyrics. I just know the song. The vibes தான் தெரியும். Which film is that song? Dude, don't ask me such things. ஏங்க I'm actually தென்பாண்டி சீமையிலே ரஜினின்றாரு அவரு. and அவர் தான் சொன்னார். I'm too sigma to answer this question actually. It's your team. It's your team. I'm too sigma. அண்ட் அது சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். பட் அதுக்காக அவங்க ஒர்க்கை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அவங்க ஒர்க்கை பற்றி, அவங்க ஒர்க் பிடிக்கலனா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணலாம், சொல்லலாம், சரி, எல்லாமே சரி. அது எப்படி அவங்கள செக்சுவலாக அப்யூஸ் பண்ணுவீங்க? அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சில பேர் அவங்களுக்கு டிஎம்மில் வந்து ரொம்ப கேவலமான மெசேஜ்லாம் அனுப்புகிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. யோ, ஹூ ஆர் யூ டு அப்யூஸ் ஹர் இன் ஹர் சேட் ஆர் அப்யூஸ் ஹர்? செக்சுவலாக அப்யூஸ் பண்ணுறது உங்களுக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தா? அண்ட் ஹவு யூ குட் டூ தட் டு ஹர்? ஐ லிட்ரலி ஃபெல்ட் ஸோ பேட் சீயிங் தட். அவங்க ஒர்க் உங்களுக்கு பிடிக்கலனா ஒன்று அவாய்ட் இட், ஆர் அவங்க ஒர்க்கை பற்றி ஜென்யூனாக ஒரு கமெண்ட்டோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கான ஒரு கமெண்ட் கூட யூ கேன் புட். அதுக்குன்னு அவங்கள அப்யூஸ் பண்ணுறதுன்றது தட்ஸ் ஸோ ராங். ஹானஸ்ட்டாக அந்தளவுக்கு ஒரு அப்யூஸ், அந்தளவுக்கு ஒரு ஹேட்ரட்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, அதாவது ஒரு 20 to 25 தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட்.
ப்ளீஸ் டோன்ட் அப்யூஸ் ஹர் இன் ஹர் டிஎம் ஆர் அப்யூஸ் எனி ஒன் இன் தட் கேஸ். ஏன்னா அவங்கவுங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரியாது. மேபி அவங்க வெளில பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சுட்டு, நான் இவங்களுக்குன்னு சொல்லலை, சமீஹான்றதுக்காக சொல்லலை, டேக் இட் எனி ஒன், யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு மேபி அவங்க சில்லா அப்படி இப்படின்னு இருக்கலாம். பட் ஆனால் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ டோன்ட் ஹர்ட் தம் இன்டென்ஷனலி ஆர் இந்த மாதிரி அப்யூஸோ யாருக்குமே பண்ணாதீங்க. எனக்கு கூட டியூரிங் மை ஸ்கூல் டைம் ஐ வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் பாடி ஷேம். நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க, அப்யூசிவாலாம் பேசியிருக்காங்க. இப்போ அதை நினச்சா எனக்கு ஹர்ட்லாம் ஆகலை. பட் பேக் தென் அது எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும், அது ரொம்ப வலியாக இருக்கும், ரொம்பவே ஹர்ட் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ நான் வந்து அந்த அப்யூஸ் பற்றி யோசித்து பார்த்தனா கூட எனக்கு அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டமாக இல்லை. பட் அந்த டைமில் நான் ஒரு ஸ்ட்ரகிள் வென்ட் த்ரூ பண்ணல. அதாவது இவங்க பாடி ஷேமிங் பண்ணுறப்போ அது நான் வென்ட் த்ரூ பண்ண அந்த விஷயத்த நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ட்ரை டு பி நைஸ் வித் த பீப்புள் அரவுண்ட் யூ. எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தானேங்க. நான் இப்போது யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட எண்ட் ஆஃப் தி டே ஹிஸ் ஃபெல்லோ ஹியூமன் பீங். அந்த மாதிரி தான் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வீடியோவில் இதை பற்றி பேசுகிறதுனாலையோ இல்லை என்னோடய வீடியோஸில் நான் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கும் ரீசன் அதுதான். யூ கைஸ் ஆர் மை ஃபெல்லோ ஹியூமன் பீங் அண்ட் ஐ கேன் டெல் இட் இன் வாட் எவர் வே ஐ குட். அதனால் யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்கன்னா ஸ்மைல் பண்ணுங்கள், பாசிட்டிவாக பேசுங்க யாரை பார்த்தாலும். அதாவது ரொம்பவே கோத்ரூ பண்ணிருக்காங்களோ, ரொம்ப கஷ்டத்தை கோத்ரூ பண்ணிருக்காங்களா லைஃப்பில், அவங்கக்கிட்டலாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக போயிட்டு நல்ல விஷயம் எதாவது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக எதாவது பேசுகிறீங்கன்னா they will feel so happy. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட பாசிட்டிவாக பேசுகிறத விட ஸ்ட்ரேஞ்சராக நீங்கள் போய் பேசுனீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும், இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கான்ட்ரிபியூட் டு அ ஹாப்பி லைஃப்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதை பார்த்து ஒரு சில பேருக்கு அட்ராக்ட் ஆகி அவங்களும் அதை பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து அவங்களும் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து இன்னொருத்தவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான மேட்ரு இது. ஸோ அதுதான் நான் அந்த வீடியோவில் பேச வந்தேன். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா thank you so much guys. Do drop a like and ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டோ இல்லை எந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் போடுங்க. அண்ட் டோன்ட் forget to subscribe my channel. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் இதே மாதிரி, அண்ட் நிறைய வீடியோஸ் வரும். Stay tuned and I'll talk to you in my next video or my next podcast. Thank you.